ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் போகிறீங்க. நம்ம இன்றைக்கி பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலில் சௌந்தர்யா அவர் செஞ்ச தரமான சம்பவத்தை தான் பேச போகிறோம். அதில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சௌந்தர்யா முத்துக்குமரனையும் ஒரே சில கைப்பிடிச்சிட்டு தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தூக்கிட்டாங்க வின்னர் ஆஃப் த முத்துக்குமரன்ட்டு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அடித்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை சார் என் கையை தூக்கிட்டீங்கன்னு நினச்சேன். என் கையை தூக்கியிருந்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பாவே வந்து கப்பை வாங்கி முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரு அப்படின்னாங்க. அதுதான் சௌந்தர்யானா என்னென்னா அதுதான் சௌந்தர்யா. அதாவது எதையும் மறைச்சி பேசாத, கரெக்டாக பேசும். என்ன மனசில் என்ன இருக்கோ அதை பேசிடுது பார்த்தீங்களா, அதுதான் சௌந்தர்யான்னு சொல்கிறோம் எல்லோரும். சௌந்தர்யா ரொம்ப பேர் பிடிக்கிறதுக்கு காரணமே அது மாதிரி யதார்த்தமாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறது தான். நிறைய விஷயங்களை பாருங்கள், அது இந்த இதெல்லாம் போயிருப்பாங்க, அந்த பிக் பாஸ் அந்த ரூம் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிருக்கும்போது வீடியோ போடுவாங்க பாருங்கள். அப்போ போயிருக்கும்போது எல்லோரும் போய் அவங்க யாரும் போனாங்க பேசுனாங்க, ஏதோ ஒன்று நார்மலாக எல்லாம் நார்மலாக பண்ணாங்க. ஆனால் சவுண்டு பண்ணது தான் வந்து காமெடியாக பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பயங்கர காமெடியாகவே இருந்திருக்கும் அது வந்து, இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஒரு வித்தியாசமாக ஒரு என்ன சொல்கிறது, அது அந்த நேரத்துக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் சௌந்தர்யா பண்ண தரமான சம்பவம்னு அதுதான், இல்லைங்களா? எப்படியோ ஒரு வழியாக பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. சௌந்தர்யா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்துருந்தா கூட எனக்கு கொடுத்தா கூட எங்கள் அப்பா வாங்கி அவங்க முத்துட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்னு. பரவாயில்லைங்களா? அது ஒரு எல்லோரும் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. நான் முத்து இருந்தால் கூட அப்படி யோசிப்பாப்பின்னு தெரில இல்லையா மக்களே? நீங்களே யோசனை பண்ணி நீங்களே என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஒருவேளை சௌந்தர்யா கொடுத்து முத்துக்கு கொடுக்க மட்டும்தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களே ஒரு இதாக இருக்கும், என்ன சொல்ல, ஒரு கலவரமாக இருக்கும், இல்லைங்களா? எப்படின்னு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.